உன்னை உப்பாய் வைத்திருக்கா, நீ தான் என்ன பண்ணும்? அவருடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டும். உன் குடும்பமே நீங்க ரட்சிக்கப்படாம, உன் கணவனே செல்லாம இருக்காங்க. நாம எப்படி வாழுறோம்? உப்பான நீங்க, நான் உப்பாச்சு, அவங்களுக்காக ஜபிக்கணுமாச்சு, அவங்களோட திறப்புல போய் நின்று அவங்களுக்காக என்ன பண்ணும்? அவள் கெட்டு போகாதபடிக்கு, உப்பினுடைய தன்மை கெட்டு போகாது, கெட்டு போகாம பாதுகாக்கக்கூடியது. இந்த உப்பு என்ன பண்ணும்? அவங்களோட ரட்சிப்புக்காக ஜபிக்க வேண்டும், ஜபித்து அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். ஆனா நான் எவ்வளவு சொல்லிட்டேன், அவங்க கேட்கவே மாட்டாங்க. எவ்வளவு சொல்லிட்டேன், அது சாரம் இல்லாத உப்பு தான். எவ்வளவு வாரி போட்டாலும் என்ன பண்ணாது? அது சுவையில்லாத இருக்கும். என்ன உப்பு வாங்கிட்டு எவ்வளோ உப்பு போட்டா நான் காரமே இல்லை, அதனுடைய சுவை இல்லாம இருக்கு. ஆனா நல்ல கவனிச்சீங்களா, அது சாரமுள்ள உப்பு கொஞ்சம் போட்டா கூட அதனுடைய சுவை வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் எப்படி வச்சுக்கணும்? சாரமுள்ள ஒரு மகனாய், சாரமுள்ள ஒரு மகளாய் வச்சு சாரமுள்ளவளாய் காணப்படுற நீங்க அநேக மக்கள் ரட்சிப்புக்காக, அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நம்ம எப்படி வாழ்வோம்னா, நம்மளை முழுதும் அர்ப்பணிக்க